வணக்கம். இது கேள்விக்களம். 2025-26 ஆண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் திமுக எம்பிக்களின் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் 6 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக, ஆளுநர் பதவி நீக்கப்படும் வரை அரசியல் மயமாகும் ஆளுநர் பதவியின் கண்ணியத்தை காத்திட அவர்களுக்கு கோட் ஆஃப் காண்டக்ட், அதாவது நடத்தை விதிகளை உருவாக்கிடவும், மாநில அரசின் கோப்புகளில் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திடுவதற்கான கால நிர்ணயம் செய்திடவும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக வலியுறுத்தும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது தவிர யுஜிசி வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெறக்கோரி திமுக சார்பில் முன்னெடுக்கப்படும் போராட்டம், வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற துடிக்கும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் ஆளுநர் தொடர்பான தீர்மானத்தில் அக்கப்போர் அரசியல் மட்டுமே ஆளுநரின் அஜெண்டாவாக இருக்கிறது என்ற காத்திரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில்தான் ஆளுநர்களுக்கு நடத்தை விதிகள் அவசியம், மசோதாக்களில் கையெழுத்திட கால நிர்ணயம் தேவை, திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது ஆளுநரின் எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிறதா திமுக என்ற புள்ளியில் இன்றைய விவாதம் நகர இருக்கிறது. நம்முடைய இந்த அமர்வில் திமுகவிலிருந்து திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு திருச்சி வேலுசாமி, பத்திரிகையாளர் திரு எழிலரசன், இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் மற்றும் தங்க வரதராஜன் பாஜகவை சேர்ந்தவர் இணைய இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, நடத்தை விதிகள் ஆளுநருக்கு வகுத்திடணும், உருவாக்கணும், அதே மாதிரி மசோதாக்கள்ல கோப்புகள்ல கையெழுத்திடுறதுல ஆளுநருக்கான கால நிர்ணயம் வகுக்கப்படணும் அப்படிங்கிற தீர்மானம் எல்லாம் இப்போ ஆளுநருக்கான அந்த வேலைகள்ல, ஆளுநருக்கான அதிகாரங்களை ஒரு மறுவரையறை செய்யணும் அப்படின்னு திட்டமிடுகிறதா திமுக? இல்லை, ஆளுநருக்கான பணிகளை மறுவரையறை செய்யணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று நாங்கள் கேட்கல. அது அரசியல் சாசன விவாத காலத்திலிருந்து கேட்டுட்ருக்கோம். குறிப்பாக மோடி அரசு வந்த பிறகு ஆளுநர்களுடைய அரசியல் தலையீடு என்பது ஒரு எல்லை, அதை நீங்கள் லிமிட்டே பண்ண முடியல, டிஃபைனே பண்ண முடியல அப்படிங்கிற அளவிற்கு நேரடியான அரசியல் தலையீடுகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறது தொடர்கதையாகிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆளுநர் ஒரு மசோதா மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கால வரம்பு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சபாநாயகராக இருக்கக்கூடிய எங்களுடைய அப்பாவு அவர்கள் சபாநாயகர் மாநாட்டில் முதல்ல அந்த கோரிக்கை எழுப்புகிறார்கள். அதை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் 2023ஆம் ஆண்டு இது குறித்து ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இது பிளஸ் ஆளுநருக்கு நீங்கள் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது, ஆர்டிகல் 361 அவரை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற இந்த ரெண்டுத்தையும் வலியுறுத்தி 2 தனிநபர் மசோதாக்களை 2024ஆம் ஆண்டு எங்களுடைய எம்பி திரு வில்சன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அப்போ இது எல்லாத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைய மசோதாவை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைய மசோதாங்கிறது அரசியல் சாசனம் ஆளுநர் என்கிற பொறுப்பை எதற்காக கொண்டு வந்தது அப்படிங்கிறது குறித்த விவாதத்தை தொடங்கி வைக்கிறது, திருப்பி அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது. ஆளுநர் குறித்து விவாதம் அரசியல் நிர்ணய சபையில் வரும்பொழுது அதை எப்படி உருவாக்கலாம் அந்த பதவியை அப்படிங்கிற டிபேட் வருது. நியமிக்கலாமா, தேர்ந்தெடுக்கலாமா, தேர்தல் வைக்கலாமா, சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்க விடலாமாங்கிற டிஸ்கஷன் வரும்பொழுது நாம் நியமிச்சிடலாம், தேர்ந்தெடுக்கக்கூடியவராக ஆளுநர் இருந்தாரே ஆனால் அவர் அரசியல் தலையீடுகள் செய்வார், நிர்வாகத்தில் தலையிடுவார் அப்படிங்கிற காரணத்தினால தான் அதை ஒரு தேர்ந்தெடுக்கிற பதவியாக இல்லாமல் நியமிக்கிற பதவியாக வைக்கிறார்கள். அப்ப அதனுடைய அந்த ஆளுநர் பதவிங்கிறதுக்கான அடிப்படையாக அரசியல் சாசன சபை தீர்மானித்தது என்னன்னா, அவர் அரசியலில் தலையிடக்கூடாது, நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. இதுதான் அவருக்கான பேசிக்கான கிரைட்டீரியாவாக அந்த ஹவுஸ் தீர்மானிச்சது. அதே போல ஒரு ஆளுநருக்கு எதுக்கு சட்டத்திலிருந்து விலக்கு, அதாவது அவர் மீது எந்த நடவடிக்கை நீங்க எடுக்க முடியாது, ஆர்டிகல் 361 அவரை ப்ரிசர்வ் பண்ணி வைக்குது, அது எதுக்கு ஆளுநருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பும் பொழுது அதற்கு அரசியல் நிர்ணய சபை என்ன சொல்லுதுன்னா, மேன்மைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள்லாம் அந்த இடத்துல உட்காருவாங்க, அதனால அவங்களுக்கு அந்த பாதுகாப்பை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த 2 இடம் தான், ஒன்று அவர் அரசியலில் தலையிடக்கூடாதுங்கிறது ஒரு கிரைட்டீரியா, மேன்மைக்குரியவர்கள் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு அந்த கிரைட்டீரியாவும் அடிபட்டு போயிடுச்சு. அவர் நேரடியாக அரசியலில் தலையிடுறார், மேன்மைக்குரிய செயல்கள் செய்பவர்கள் தான் அங்கே வருவாங்கங்கிற நம்பிக்கையும் பொய்த்து போயிடுச்சு. இன்னைக்கு அவருடைய செயல்கள் எதுவும் மேன்மைக்குரிய செயலாக இல்லை. அப்போ அந்த அடிப்படையிலிருந்து ஆளுநர் என்கிற பதவியை ஒழித்து கட்ட வேண்டும், அது வேண்டாங்கிற முடிவுக்கு நாம் வரோம். அதை அடைகிற வரைக்கும், அது இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியம் இல்லை, நாளைக்கு நடக்கக்கூடிய காரியம் இல்லை, அதை வலியுறுத்துவோம். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அவர் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டார். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்குறார். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிறது எவ்வளவு விரைவில்ங்கிறது தான்.
எவ்வளவு விரைவில், அரை மணி நேரம் 1 மணி நேரங்கிறது தான் விரைவு, இல்லை ஒரு நாளுங்கிறது தான் விரைவு. அதை ஆண்டு கணக்கில் இழுக்கிறது, தன்னுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்துவது, ஆஸ் சூன் அஸ் பாசிபிளுக்கு மீனிங் தெரியாமல் செயல்படுவதுங்கிறது இருக்குல்ல அரசியல் உள்நோக்கத்தோட, அதை முறியடிக்கணும். அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்திருக்கோம். அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாடாளுமன்றத்தில் அந்த கோரிக்கை வைக்க போறோம்னு நாங்கள் சொல்றோம். இன்னொன்று, ஆளுநருக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாது, ஏன்னா அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி கிடையாது, அவர் யாருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் கிடையாது, சட்டமன்றத்துக்கு அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் கிடையாது, மக்கள் மன்றத்துக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் கிடையாது, நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் கிடையாது. இப்படி எதுக்குமே பதில் சொல்ல கடமைப்படாத ஒரு பதவியா இருக்கும் பொழுது அவர் எதை பேசணுங்கிற அந்த கான்டெக்டை, அரசுடைய சம்பளம் வாங்கக்கூடியவர், அப்ப அந்த கான்டெக்டை வரையறுங்க அப்படின்னு கோர்றோம். இது என்னன்னா, கவர்னர் போஸ்ட் எப்படி இருக்கணும்னு இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபவுண்டர்ஸ் அம்பேத்கர் உள்ளிட்ட அரசியல் நிர்ணய சபையை சேர்ந்தவர்கள் விரும்பினாங்களோ அந்த ஒரிஜினாலிட்டியை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிறதும் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது. அதே தீர்மானம் நிறைவேற்ற அப்போதான் ஆளும் கட்சிக்கு வழிகாட்ட வேண்டியவர், அவர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அவர் எதிர்க்கட்சிகள் போல செயல்படுறார், அவர் ஆளுங்கட்சிக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற ஒரு வாதமும் அதே திமுக கூட்டத்தில் முன்வைக்கப்படுது. அப்ப இது ஆளுநர் பண்ற விஷயங்களை ஒரு முதலீட்டாளர் மாநாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்வி எழுப்புறதெல்லாம் இந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிற வரையறைக்குள்ள வராதா? அது அரசுக்கும் அவருக்குமான இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷனா இருக்கணும். பொதுவெளியில் அவர் அரசினுடைய ஒரு சம்பிரதாய தலைமையாக அறியப்படுகிறவர். இந்த நேம் ஆஃப் கவர்னர் தான் எல்லா அரசாணைகளும் போடப்படுது, எல்லா அறிவிப்புகளும் வெளியிடப்படுகிறது. அவர் ஒரு சம்பிரதாயமான அரசு தலைமை அப்படிங்கிறது நீதிமன்ற தீர்ப்புகள்லையும் வந்திருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன்லையும் இருக்கிறது. அப்ப அவர் பெயரால் நடக்கக்கூடிய ஒரு அரசு அப்படிங்கிறத கம்யூனிகேஷனை நீங்க அங்கதான் வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அவர் சட்டமன்றத்துக்குள்ள வராரு, இந்த உரையை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாரு. உரையை படிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முதல் ஆண்டு அதை மாத்தி படிச்சார், சில விஷயங்களை விட்டு படிச்சார், சில விஷயங்களை சேர்த்து படிச்சார். அந்த உரை மீது உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், மாற்று பார்வை இருக்கலாம், அந்த உரை தவறானதாகவே கூட இருக்கலாம், அதுல ஃபேக்சுவலா ராங்கான இன்ஃபர்மேஷன் கூட இருக்கலாம். ஆனால் அது ஃபேக்ட் இல்ல, அது ராங்ங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் பாஜகலேருந்து நயினார் நாகேந்திரனும் அதிமுகலேருந்து எடப்பாடி பழனிசாமியும் அந்த அவைக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய வேலையையும் நயினார் நாகேந்திரனுடைய வேலையையும் ஆளுநர் ரவி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அரசு கொடுக்கிற வேலையை செய்யணும், அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்கிறது. அப்ப அதுல தப்பு இருக்கு அப்படிங்கறத டிபேட் பண்றது, அது தப்பு சரின்னு யார் தீர்மானிக்கணும்? அந்த அவை தான் தீர்மானிக்கணும். அதை தீர்மானிக்கிற சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆளுநருக்கு எந்த இடத்துலயும் கொடுக்கப்படல. அவர் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அமைச்சரவையினுடைய டைரக்ஷன் அடிப்படையில் தான் செயல்படணுங்கிறது தான் அந்த டிபேட் காலத்திலையும் சொல்லப்பட்டது, பல்வேறு தீர்ப்புகள்லையும் சொல்லப்பட்டது. சமீபத்தில் நீதியரசர் நாகரத்னா அவர்கள் சொன்னதையும் நீங்க பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆளுநர் அமைச்சரவையினுடைய டைரக்ஷனுக்கு உட்பட்டவர் தான். சில டிஸ்கிரிமினேஷன் உண்டு, அது நீங்க இந்த உரையை படிக்கிறதா படிக்க வேண்டாமாங்கிறதுலாம் அந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் கிடையாது. அந்த இடங்கள்லாம் அவர் அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர். அப்ப எதிர்க்கட்சி வேலையை அவர் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்க்கட்சி வேலை செய்யறதுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படினு சொல்றது மூலமா நீங்க மீன் பண்றது என்ன? கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கிறது மூலமா அவர் இப்போ உதாரணத்துக்கு ஹவுஸுக்கு வராரு, அவருக்கு சில பணிகள் வரையறுத்து வச்சிருக்கோம். அதாவது பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது, ஆளுநர் விசி அப்பாயிண்ட் பண்றது, அதாவது அமைச்சரவையினுடைய பரிந்துரை அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு விசி அப்பாயிண்ட் பண்றது, பட்டமளிப்பு விழாக்களுக்கு தேதி கொடுக்கிறது, அனுமதி கொடுக்கிறது, இந்த மாதிரி சில வேலைகளை வகுத்து வச்சிருக்கிறோம். இந்த வேலையெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்ட வேண்டி இருக்கிறது. உதாரணத்துக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணுமா, பொன்முடி அவர்களுடைய வழக்கில் நீதிமன்றத்துக்கு போய் டைரக்ஷன் வாங்கிட்டு தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க வச்சோம் ஒன்று. அதே போல விசி அப்பாயின்மெண்ட் 6 பல்கலைக்கழகங்களுக்கு, தமிழ்நாட்டில் பெரிய பல்கலைக்கழகத்துக்கு வைஸ் சான்சலர் கிடையாது, அரசு அனுப்பிய கோப்புகளை திருப்பி அனுப்புறார், அதை நியமிக்க முடியாதுங்கிறார், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, வழக்குக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுக்கு நாங்கள் நீதிமன்றம் போக வேண்டியிருக்கிறது. அதே போல பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் வரைக்கும் பட்டமளிப்பு விழாவுக்கு அனுமதியே கொடுக்காமல் ஏராளமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க செய்தி வந்த பிறகு மோடியினுடைய அனுமதி, அதாவது அவருடைய டேட் கிடைச்ச பிறகு அதுக்கான அனுமதியை கொடுத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. மசோதாக்களுக்கு வேலை ஒப்புதல் கொடுக்கிறது அவருடைய வேலை, அதை அவர் செய்யறது கிடையாது. நம்ம நீதிமன்றத்துக்கு போறோம். ஆளுநர் உரையை வாசிக்கிறது அவருடைய வேலை, அதையும் அவர் செய்யறது இல்ல, அதை மக்கள் மன்றத்தில் கேட்கிறோம். அப்ப இவருடைய வேலைகள்னு அரசியல் சாசனம் எதையெல்லாம் வகுத்து கொடுத்திருக்கோ அது எதையுமே அவர் செய்யறது இல்ல. அதுக்காக நம்ம நீதிமன்றத்தை போய் ஒவ்வொரு தடையும் கதவை தட்ட வேண்டியதா இருக்கு. அதற்கு பதிலாக இதை நீங்க டிஃபைன் பண்ணிடுங்க, இது இப்படித்தான் இருக்கணும்னு டிஃபைன் பண்ணிடுங்க, அதுக்கு ஒரு கோடு கொடுத்துருங்கன்னு கேட்கிறோம், வேற ஒன்றும். சரி, அப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு புதிய விவகாரம் இல்லை. ஏற்கனவே சபாநாயகர் அப்பாவு ஆகட்டும், எம்பி வில்சன் அவரெல்லாம் இதை பற்றி எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நடக்க போறது பட்ஜெட் கூட்டத்தொடர். இதுல ஆளுநருக்கான அந்த அதிகாரங்களை வரையறுக்கிறது பற்றி பேசுறதோ, இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் பற்றி பேசுறது எவ்வளவு எஃபெக்டிவாக இருக்கும், அது எப்படி முன்னெடுக்க போறோம்? பட்ஜெட் கூட்டத்தொடரில் வேற எந்த மசோதாவையுமே அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்களா? வேற எந்த விவகாரங்கள் குறித்து விவாதிக்க மாட்டாங்களா? வெறும் நிதி தொடர்பான நிதி மசோதா குறித்து மட்டும்தான் அந்த என்டையர் செஷன் விவாதிக்க போறாங்களா? அது மட்டும்தான் பேச போறாங்களா? எல்லா விவகாரங்களையும் அவங்க விவாதிக்க போறாங்க.
அதுல ஒரு பகுதியா இதையும் நாம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதை நாங்க எழுப்புறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. நான் ரமேஷ் சேதுராமன் அவருடைய பார்வையை கேட்கணும். இப்போ திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தை, முதலாவது தீர்மானம் ஆளுநரோட அந்த அதிகாரங்களை வரையறுக்கிறது, அவருக்கான கால நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்துறது, இந்த தீர்மானத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு வரவேற்க வேண்டிய ஒன்று தான். ஆனால் நீங்கள் ஏன் அதை ஆளுநர் அவரோட மட்டும் நிறுத்திக்கிறீங்கிறது தான் கேள்வி. இதையே சபாநாயகருக்கும் கொண்டு வாங்க, இதையே முதல்வருக்கும் கொண்டு வாங்க, இதையே அமைச்சர்களுக்கும் கொண்டு வாங்க, இருக்கிற கோப்புகள்லாம் 10 நாளுக்குள்ளே கிளியர் பண்ணணும்னு இவங்க எல்லாருக்கும் சேர்த்து கேளுங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் எந்த ஃபைல் பெண்டிங் இருந்தாலும் 15 நாளைக்குள்ளே அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்னு சொல்லுங்கள். அதை ஏன் சொல்லுவாங்களான்னு கேளுங்க. அதை சொல்கிறதுக்கும் ரெடியா? ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுமா இல்லையா? அதையே இருக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ எங்கள் கிட்டக்க இருக்கிற கோப்புகள் வேணும்னா உடனே கிளியர் பண்ணுவோம், வேண்டாம்னா வருஷ கணக்கில் கூட வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அமைச்சரோ அந்த சபாநாயகரோ அரசோட கொள்கை திட்டங்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னா அதை பற்றி கேள்வி எழுப்பலாம். இப்போ அரசோட கொள்கை முடிவு ஒன்றாக இருக்கு. அரசுடைய கொள்கை திட்டம் அரசுல எங்க அரசுடைய கொள்கை திட்டம்ங்கிறது என்ன? இப்போ தமிழ்நாடு அரசோட கொள்கை திட்டம், அது அதிமுக எதிர்கட்சியாக எல்லா கட்சிகளும் ஒருமித்த நிலைப்பாடா நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுல ஆளுநரோட நிலைப்பாட ஒரு பர்சனலா ஒண்ணு வச்சு அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமலும் காமாலை கண்களோட இது டிராஃப்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதும் எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது அவருடைய பார்வையை முன்வைக்கிற மாதிரில இருக்கு. சரி, அந்த நீட்டை விலக்கு வாங்குறதுக்கு எங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க. இது வரைக்கும் 4 வருஷம் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட. அப்போ நீங்கள் சட்ட முன்னெடுப்பு எடுக்கிறேன்னு சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. என்ன ஆச்சு? நீட்டு ஏன் இன்னும் இருக்குது? இந்த வருஷமும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆளுநரால தான். இப்போ ஏன் அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு சட்டம் இல்லைங்க? நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல, எல்லாமே அதை ஃபர்தராக அனுப்பிச்சாச்சு. நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் சட்டத்தின் வாயிலாக ரொம்ப ஈஸியாக பண்ணுறோம். அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே, ஆளுநர் சப்ஜெக்ட் டு சிக்னேச்சர் ஆஃப் கவர்னர் அப்படின்னு ஒரு வார்த்தையை. தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும் சார், உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஆட்சியில் அல்ல ஒரு நிமிஷம், இல்லை நான் அமைதியாக கேட்டேன் சிவாஜி. நீங்கள் பேசினது எல்லாத்தையும் அமைதியாக கேட்டேன் இல்லையா? பொறுமை வேணும், அடுத்த ரவுண்டில் பேசலாம், இருங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது அக்கௌண்டபிலிட்டி எங்களுக்கு வேண்டாதவங்களுக்கு வேணும். அதே மாதிரி சொல்கிறாங்க இந்த அரசுக்கு எதிரான அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, மக்கள் ஜனநாயகம்னு ஒரு பக்கம் பேசுகிறீங்க, மக்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாக்கா கவர்னர் கேட்கக்கூடாது. அப்போ என்ன, நேஷனல் லெவலில் பிரசிடென்ட்டு கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் சும்மா அலங்கார பதவிகள் அப்படின்ற அளவில் வைக்கணுமா? நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் எல்லாமே மனுவை கொடுக்கறதுக்கு கவர்னர்கிட்ட போகிறீங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. இதுவே இரட்டை நிலைப்பாடு தானே? இதில் ஏதானும் ஒன்றுத்து தானே நீங்கள் சொல்லணும். இதில் ஏன் இரட்டை நிலைப்பாடு? அதே மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்க எல்லா விஷயத்துலையும். கவர்னர் இதுக்கு கையெழுத்து போடல, பட்டமளிப்பு கரெக்டு தான், அதெல்லாம் சொன்னேன். திரும்பவும் நான் சொல்வது, எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக அது நான் எந்த தரப்புன்னு பார்க்க மாட்டேன், கேட்குறதெல்லாம் சரின்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய நாங்கள் எல்லாம் தவறையும் செய்வோம் ஆனால் அடுத்தவர்களை மட்டும் கேள்வி கேட்போம் அப்படிங்கிற ஒரு ஹிப்போக்ரசி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து கேள்வி கேட்பேன். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சரிங்க, இப்போ நீங்கள் அடுத்தது மந்திரிகளுக்கு திரும்ப பதவி ஏற்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஏங்க, கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, நீங்கள் தான் சொல்கிறீங்க ஏதானும் எதிர்கட்சியாக இருக்கும்போது வழக்கு இருக்குது, இவர் எப்படி இருப்பார், ஒரு குற்றவாளியை கொண்டு போய் நீங்கள் மினிஸ்டர் ஆக்கலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மினிஸ்டர் இங்கே கட்சிக்குள்ளே சேர்ந்துட்டாருனாக்க, அடுத்து எம்எல்ஏ ஆகிட்டாருனாக்க உடனே அவருக்கு தூக்கி பதவியை வேற கொடுத்துறீங்க. அவர் ஜெயிலில் இருந்தாலும் அவர் மினிஸ்டராக தான் இருப்பார்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரியான விவகாரத்தை கையில் எடுக்கிறீங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கக்கூடிய அப்படிங்கிறது ஒரு புறம். ஆனால் இவர் அமைச்சரா இருக்கணுமா இருக்க வேண்டாமா அப்படிங்கிற முடிவை எடுக்க வேண்டியது ஆளுநரா? ஏங்க, ஆமாங்க, ஒரு அமைச்சரா இருக்கிறவர் அவர் அதிகார துஷ்பிரயோகம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? எல்லாத்தையும் கேக்குறீங்க. அமைச்சரவையின் வந்தவர்கள் மாண்புடையவர்கள் சீட்ல உட்காருவாங்கங்கிறதுனால அவங்களுக்கு பிரிவிலேஜ் கொடுத்தாங்கன்னு
இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் தான் சொல்கிறேன் முன்னாடி பேசியதில் வந்தவர்கள் மாண்புடையவர்களாக இருப்பார்கள் என்பதனால் அவர்கள் இந்த இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்றதுனால தான் இவங்களுக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டதுன்னு நான் கேட்குறேன். கடந்த காலங்களில் பல வரலாறுகள் இருக்கும்போது வந்த மினிஸ்டர் கூட மாண்புடன் இருப்பார், அவருடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ண மாட்டார் அப்படிங்கிற இது இருக்கா? நிச்சயமாக இருக்கா? அதனால தானே சொல்கிறாங்க நீங்கள் அவர் பதவி ஏற்கனவே இல்லையாங்கிறத ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. ஏன்னா அவர் ஒருவேளை குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் ஒரு குற்றவாளியின் கையில் ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் 4-5 ஆண்டுகள் கொடுத்து வைத்து விட்டு அவர்கள் மேலும் ஊழல் செய்வதற்கும் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கும் இதில் சாட்சியங்களை கலைப்பதற்கும் இந்த போன்ற அத்தனை விஷயங்களையும் அவர்கள் கையில் கொடுக்கிறீர்கள். இது எப்படி இருக்குன்னா திருடன் கையிலேயே சாவி கொடுக்குற மாதிரி இருக்கு. இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்னு நீங்கள் சொல்லுங்க. மூணாவது விஷயத்துக்கு வருவோம். எப்போ எடுத்தாலும் கவர்னர் இவங்க அமைச்சர்கள் சொல்கிறது தான் படிக்கணும், ஆனால் அது கேள்வி கேட்கறதுக்கு தான் எதிர்க்கட்சி தலைவராக திரு நயனார் நாகேந்திரன் அவர்களோ இல்லை மற்றவர்களோ இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஐயா சரிங்க, இவங்க போகிற போக்கில் எங்களுக்கு திராவிட நாடு அது இதுலாம் ஒரு சில சமயம் பேசின அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்டோம். ஒரு இரஸ்பான்சிபிளாக பல விஷயங்களில் பல நேரங்களில் பல தலைவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் சொல்லும்போது இந்த மாதிரியாக வேண்டுமென்றே திணிப்புகளை செய்துவிட்டு நீங்கள் அதை கவர்னர் படிக்கணும்னு நீங்கள் அதை எதிர்பார்த்தீங்கன்னா அவர் 2 வரை சொல்கிறாரு, 3 வாட்டி சொல்கிறாரு, திரும்பவும் நீங்கள் ஒரு கரெக்ஷன் பண்ணாமலே கொடுக்குறீங்க. அவர் அதை படிக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்கிறது ஒரு முதல் எதிர்பார்ப்பே பண்றதுக்கு இல்ல ஒரு நிமிடம் பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கு. அதை நான் படிக்கணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவெடுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இல்ல. அவர் அது அவருடைய பணி, அதை அவர் செஞ்சுதான். அப்ப நான் என்ன தெரியுமா கேட்கிறேன், சுப்ரீம் கோர்ட் இல்ல அப்படி சுப்ரீம் கோர்ட் ஒருவேளை இந்த லாவை அப்படிதான் இன்டர்பிரேட் பண்றாங்க, கான்ஸ்டிடியூஷன் அப்படிதான் இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ராட்டிஃபை தி ஸ்பீச்சஸ். 2 தரப்பு வாதத்தையும் ஒவ்வொரு வாட்டையும் அவங்க கேட்டுட்டு இதுல நிறை இருக்கு, இதுல குறை இருக்கு, இவர்கள் சொல்வ வாதம் சரின்னு சொல்லிட்டு ஃபைனலா தான் அவங்க அப்ரூவலே கொடுக்கணும். அப்புறம் தான் கவர்னரே படிக்கணும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடுவோமா? என்னது இது? ஏதாவது இதுல சொல்றதுல அதாவது எப்படின்னாக்க இங்க வேங்கை வயல் நடக்குது. ஒரு நிமிடம் இல்ல இருங்க வரேன். வேங்கை வயல் விவகாரம் இருக்குங்க. வேங்கை வயல் விவகாரத்தை வைத்துக்கொண்டு தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது. தமிழகம் சமத்துவத்தில் தனி சரிநிகராக எல்லாவற்றிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் அத்துமீறல் விவகாரத்தை வைத்துக்கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறதுன்னு சொல்லுவீங்க. இதையெல்லாம் உட்காந்து கவர்னர் படிக்கணும். இதை படிச்சதுக்கு அப்புறமா இவர் படிச்சுட்டு போவாரு. அதுக்கப்புறமா தான் விவாதம் நடத்தணும். அதுல நீங்க பதில எல்லாம் நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு ஆளுநர் RN ரவி பேசினாரு. அவரே தான் சொன்னார். நார்த் ஈஸ்ட்ல இருந்தெல்லாம் கூட மாணவிகள் வராங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப பாதுகாப்பா. அதுக்கு அப்புறம் தானங்க நடந்தது இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் பேசினாரா? இல்ல போன வாரம் பேசினாருங்க. செய்தி படிச்சிட்டு வாங்க சார். நடந்ததுக்கு அப்புறம் அவர் பேசினாரா? எஸ், செய்தி படிச்சிட்டு வாங்க சார். அமைதி சோ இல்ல ரைட் இருக்கட்டும். அதாவது ஒவ்வொரு அறியாமை அம்பலப்படுத்தினா அமைதிங்காதீங்க. முரணாக இருந்தா இல்லைங்க என்ன அறியாம என்ன அம்பலப்படுத்துறது? இவ்வளவு நேரமா உங்களை தான் அம்பலப்படுத்திட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பண்றீங்க? வாங்க பேசலாம். டிஸ்கஷன் தான வந்திருக்கோம். ஒவ்வொரு தவறான தகவலை பதிவு பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அதான் சொல்றேன், பொறுமையா இருங்க. அடுத்த ரவுண்ட்ல பேசுங்க. சார் போய் நீங்க பேசிட்டே இருப்பீங்க, நான் பொறுமையா உட்கார்ந்தே இருக்க முடியுமா? நீங்க ஸ்டுடியோல பாசிபிளி இருக்கீங்க. என்ன பொய் என்ன பொறுமை? நீங்க எல்லாம் ஆளுநர் முன்னாடி பேசினாரா பின்னாடி பேசினாரான்னு சொன்னீங்க. முன்னாடி பேசினாரா பின்னாடி பேசினாரா அத ஃபேக்ட் செக் பண்ணிட்டு அடுத்த டிபேட் போவோம். பொய்ன்னு சொன்னாக்க இல்ல சார் வாங்க, ஆளுநர் பேசுனது முன்னாடியா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு முன்னாடியா பின்னாடியானே ஃபேக்ட் செக் பண்ணிட்டு அப்புறம் பேசுவோம். வாங்க பாருங்க. எப்போன்னு சொல்லுங்க. எப்ப சொல்லுங்க? ஆளுநர் பேசுனது போன வாரம் 10 நாளைக்கு உட்பட்டு சொல்லுங்க. ஃபேக்ட் செக் நீங்க தானே இருக்கட்டுங்க. சொல்லுங்க எந்த நிகழ்ச்சியில என்ன எதுல சொல்லிருக்காரு, என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்லிருக்காருன்னு சொல்லுங்க. எடுத்து தரேன் வாங்க. ராஜ்பவன்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில தான் பேசுறாரு. செய்தி ஊடகங்களிலும் அது பதிவாகிருக்கு. பேசுங்க. இருக்கட்டுங்க. அது ஒரு கவர்னர் நடத்தை விதிகள் உருவாக்கணும் ஸ்டேட்டை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவர் பேசுறாரு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணா இல்ல அப்ப என்ன சொல்றீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடக்கலன்னு சொல்றீங்களா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அப்போ ஆளுநர் விசி போடாததனால நடந்துச்சுன்னு சொல்றோம் சார். சொல்லிருக்காருன்னு அர்த்தம். ஆளுநர் விசி போடாதனால நடந்துச்சுன்னு சொல்றோம் சார். ஏன் விசி தான் நைட் வாட்ச் விசி இல்ல நீங்க என்ன விசினா வாட்ச்மேன் பாதுகாப்பு குறைபாட்டுக்கு விசி காரணம் சார். உட்கார்ந்து சுத்தி பாப்பாரு. அப்படி பாதுகாப்பு குறைபாட்டுக்கு விசி காரணம். அப்ப மத்த போலீஸ் பாதுகாப்பு முடியாது சார். வெளில தான் போலீஸ் பாதுகாப்பு குறைபாட்டுக்கு விசி தான். என்ன விசி என்ன வாட்ச்மேனா?
இல்ல விசி என்ன வாட்ச்மேனா பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகம் விசி கையில தானே இருக்கு. சுத்திட்டு இருப்பாரா என்ன? ஏங்க பல்கலைக்கழகத்தோட நிர்வாகம் விசில நிர்வாகிகளும் இருக்காங்கங்க. அது கூட தெரியாதா? எல்லாத்துக்குமே விசி மட்டும் தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்க மாதிரி நீங்க சொல்றீங்களே. பல்கலைக்கழகத்துக்கு பொறுப்பாளி தன்னாட்சி பெற்ற அதிகாரம் எல்லா ரோலும் தான் இருக்கு. இதுல இதே பல்கலைக்கழகங்கள் உங்களுக்கு வந்து மந்திரிகளுக்கு பொறுப்பு கிடையாதா? அப்ப அவங்களோட பொறுப்பு என்ன? கல்வித்துறை பொறுப்பேற்றுட்டு தான் வழக்கு விசாரணை நடத்தி நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கோம். என்னத பொறுப்பேத்துட்டு வழக்கு விசாரணை வழக்கு இப்போதான் சொல்றீங்க விசி போடாதனால என்ன? அப்புறம் பொறுப்பேத்துட்டு வழக்கு இப்பதான் நடக்குதுன்னு சொல்றீங்க. என்னுடைய கேள்வி முன்னாடியே எங்க பாதுகாப்பு சரி பண்ணீங்க நடவடிக்கை எடுத்ததுக்கு அரசு கேள்வி அப்ப முன்னாடியே எங்க பாதுகாப்பு சரி பண்ணல. காவல்துறை நடவடிக்கை எடுத்துதான் அது எந்த அரசாக இருந்தாலும். இந்த பாயிண்ட் வாங்க. அண்ணா யுனிவர்சிட்டி ஏற்கனவே நம்ம பேசி இருக்கோம். இப்போ இந்த ஆளுநர் வந்து ஒரு குறிப்பிட்ட மசோதாக்கள் தொடர்பாக எல்லாமே தான் அப்படி பார்த்தா பேசிட்டே தான் இருக்கோம். ஏற்கனவே நகர்வுகளை நடத்த ஒரு கால நிர்ணயம் வேணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் இன்னைக்கு போடப்பட்டிருக்கு. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இப்ப ஆளுநர் தாமதப்படுத்துறதுனால இங்க பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் இருக்கு, அரசியல் குழப்பம் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நிச்சயமாக எல்லாத்துக்குமே கால நிர்ணயம் என்பது செய்யப்பட வேண்டும். ஒருவேளை கால நிர்ணயம் செய்யப்படுமானால் அதை கவர்னரோட ரோலு, கவர்னரோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு மட்டும் வைக்காமல் அத்தனை அரசு துறைகளுக்கும், அத்தனை மந்திரிகளுக்கும், அமைச்சர்களுக்கும், இல்லைனா வந்து உங்களுடைய முதலமைச்சர் வரைக்கும் அத்தனை பேருக்கும் வைங்கன்னு சொல்கிறேன். ஏன் பிரைம் மினிஸ்டருக்கும் வைங்கன்னு சேர்த்து சொல்கிறேன், பிரசிடென்ட்டுக்கும் வைங்கன்னு சேர்த்து சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் சம்மதிக்க தயாரா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். நாங்கள் வந்து இதுக்கு ஒத்துக்கிறோம், நாங்கள் அஃபிடவிட் கொடுக்குறோம், இதை வந்து எங்களுக்கும் சேர்த்து நாங்கள் செய்யறதுக்கு தயார், அதனால நீங்கள் கவர்னரையும் செய்ய சொல்லணும், இதையெல்லாம் சொல்ல சொல்லுங்களேன் பார்ப்போம். யாரால கொள்கை திட்டங்களை நிறைவேற்ற முடியாம இருக்கோ அவரை பார்த்துதானே கேள்விகளை எழுப்பணும். நம்ம அடுத்த சுற்றுல நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக நான் கடந்த காலங்களில் இந்த மாதிரி தான் குற்றச்சாட்டுகள் நிறைய வந்தது. எல்லாம் இது தாமதமாகுது, அது தாமதமாகுதுன்னு கடந்த காலத்துல ஓகே, அவருடைய கருத்தை நான் கேட்டுட்டு வரேன். இதுல முதல்ல கவர்னர் என்றால் யார், அவருக்கு என்ன அதிகார வரம்பு, அது மட்டுமல்ல எஸ்ஆர் பொம்மையுடைய வழக்கு வருவதற்கு முன்பு என்ன, அதற்கு பின்னால் கவர்னர் என்ன, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா தான் இதுக்கு ஒரு தீர்வு வர முடியும். கவர்னர் என்பவர் ஒரு நியமன பதவி. குதிரைக்கு குர்ரம்னா யானைக்கு அறம்னு சொல்றது கிடையாது. அந்த கவர்னரையும் அமைச்சர்களையும் பிரதமரையும் மற்ற அமைச்சர்களையும் ஒப்பிட்டு பேசுவதே முதல்ல சரியில்லாதது. இந்த நியமன பதவியில் இது எப்படின்னா, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், பிடிச்சி வச்சா பிள்ளையார் வடிச்செறிஞ்சா சாணின்னு. அதே போல் எடுத்து அடுத்த நாளே இல்லை. நான் அவரை பார்த்து கேட்குறேன், இதே தமிழ்நாட்டில் தானே சென்னாரெட்டின்னு ஒரு கவர்னர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்ற போது திண்டிவனம் பக்கத்தில் ரோட்லேயே 2-3 மணி நேரம் காத்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாச்சுல்ல, அது மீது யாராவது நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுதா? அன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சி தான். யாராவது எடுக்க முடிஞ்சதா? ஏனென்றால் கவர்னர், அதாவது கவர்னர் ஜனாதிபதி என்ற அதுக்கே வித்தியாசம் இருக்கு. ஜனாதிபதி என்பவர் நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர். எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் வாக்களித்து போடுவார். ஆனால் ஆளுநர் அப்படி அல்ல. துவக்கத்தில் அதுக்கு இருந்த ஒரே அதிகாரம் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் அந்த மாநிலத்தில் வந்தால் அதை சொல்லி மத்திய அரசால் கலைக்கிறதுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அதுதான் ஆர்டிகல் 356. அதுவும் எஸ்ஆர் பொம்மை வழக்கு பின்னால மாறி போச்சு. அதுக்கு முன்னால் அவர்கள் இல்லை. அதோட இவர் நண்பர் கேட்கிறார் ரமேஷ் சௌதராமன், அவர் எப்படி நீங்க அரசாங்கம் எழுதி கொடுக்கிறது அப்படியே படிக்க முடியுமான்னு. மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய நாட்டுடைய முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகின்ற ஜனாதிபதியே மத்திய அரசு என்ன எழுதி தருதோ அதைத்தான் பாராளுமன்றத்தில் படிப்பார், படிக்க வேண்டும். அவர் இது மாதிரி மாத்தி படிச்சா அவர் சரிபாரா? தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மனிதனுக்கே அதுதான் விதின்னு சொன்னா வெறும் நியமன பதவி இருக்கிறது. நான் அவரை பார்த்து கேட்கிறேன், இது எப்படி கூட்டம் திமுக சொல்லுதேன்னு சொன்னார். அதற்கு முன்னால அதுக்கு ஒரு பின்னணி வரலாறு இருக்கு. இந்த ஆளுநர் இதற்கு முன்னால நாகாலாந்தில் இருந்தார், அதற்கு பின்னால் தான் இங்க வந்தார். நாகாலாந்தில் ஆட்சி வந்து பிஜேபி ஆட்சி தான். ஆனால் அங்க இருக்கிற பிஜேபி ஆட்சி ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்கட்சி, அங்க இருக்கிற தொழிற்சங்கங்கள், அங்க இருக்கிற மாணவர் அமைப்புகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தீர்மானம் போட்டு இந்த கவர்னரை திரும்ப பெறாவிட்டால் நாங்கள் மகத்தான போராட்டம் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால்தான் அவர் இங்க கொண்டு போட்டிருக்காங்க. அப்ப திமுக மட்டுமல்ல, பிஜேபி ஆண்ட மாநிலத்திலேயே அங்கே இதான் நிலைமை. இவருடைய இயல்பையான அந்த ஜென்ம புத்தின்னு சொல்றது ஒரு வக்கர சிந்தனை அவருக்கு இருக்கு.
சட்டமன்றத்துக்குள்ள அரசு எழுதி கொடுக்கிறதை நான் படிக்க மாட்டேன், ஏன் விருப்பத்துக்கு தான் படிப்பேன் என்பது இவர் சொல்ல முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பது வேறு, நியமன பதவி என்பது வேறு. அப்ப இது நடத்தை விதிகள் உருவாக்குன பிறகும் ஒன்றிய அரசோட பிரதிநிதி என்பது வேறங்க. பிரதிநிதி என்பது வேற, அது நியமன பதவி தான். மக்கள் நான் என்னுடைய நாளைக்கு பிஜேபியே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரட்டுங்க, அந்த முதலமைச்சரா ரமேஷ் சேதுராமனே வரட்டும், அவர் தான் எனக்கு முதலமைச்சரே உடைய நியமனர். கவர்னரை விட எனக்கு முதலமைச்சர் தான் முக்கியம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற யாரோ அந்த அரசு தான் மக்களுடைய பிரதிநிதி. இவர் மக்கள் பிரதிநிதி அல்ல. இவர் இஷ்டத்துக்கெல்லாம் பேசுறதுனா இவர் தனியா வெளியே வந்து பொதுக்கூட்டம் பண்ணி பேசட்டும், அல்லது ஒரு கட்சியில சேர்ந்து பேசட்டும், அல்லது அவரே ஒரு கட்சியை உருவாக்கி பேசட்டும். அதுல யாருக்கு எந்த இது கிடையாது. கவர்னர் என்கிற பெயரை வைத்துக் கொண்டு டீ செலவுக்கே கோடிக்கணக்கில் தமிழக அரசு பணம் தானே ஒதுக்குது. நீங்க கொடுக்கிற வரி பணம், நான் கொடுக்கிற வரி பணத்துல அவர் கொடுக்கிறோம். அவர் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அவருக்கென்று ஒரு வரம்பு இருக்கு, அந்த எல்லையை மீறுகிறார். இதற்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, நாகாலாந்தும் அதற்கு உதாரணம். அங்கிருந்து எல்லாரும் சேர்ந்தா இங்க அனுப்பி வைத்தாங்க என்பதையும் புரிந்து கொண்டு நாம் பேசணும். இது சரியான முறை அல்ல, அதை மாற்றணும் என்பதற்காக இன்னொன்னு அவர் சொன்னார். ஏன் அவர் கிடப்பில போடுறார்? நண்பர் கூட பேசினார், மசோதால கிடப்பில போடுறாங்க. ஏனென்றால் கவர்னருக்கான விதிகளை வகுத்த போது ஒரு மாநில அரசு ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்பினா ஒன்று அவர் ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போடணும், திருப்பி அனுப்புவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் இரண்டாவது முறை அந்த மசோதாவை ஏற்றி அனுப்பினால் அவர் கையெழுத்து போட்டே ஆகணும். ஆகவே அப்படி ஒரு நிலைமை வந்தால் போடணும்னு அவருக்கு தெரியும். அதனால் தான் அதை டிஸ்போஸ் பண்ணாமலே அப்படி கிடப்பில் போட்டிருக்கிறார். அப்ப அதுக்கு ஒரு முடிவு வேணாமா? வேணும் இல்ல? அதைத்தான் இவர்கள் கேட்கிறார்கள். இது திமுக ஆட்சிக்கு அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய 29 மாநில அரசுக்கும் பொருந்தும். நான் ஒன்று வகை கேட்கிறேன், எப்படி இந்த கவர்னர்கள் செயல்படுகிறார்கள்? ஒரு எம்எல்ஏக்கள் குழு, அதிக எம்எல்ஏக்கள் ஒருவர் தேர்ந்தெடுத்தால் பதவி பிரமாணம் செய்து வைக்கத்தான அவருடைய வேலை. இதே தமிழ்நாட்டில் திமுக அல்ல, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து முதல் மந்திரின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தது சசிகலா அம்மையார. ஒரு வார காலங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிற கவர்னர். ஆனால் மகாராஷ்டிராவில் ராத்திரி 11 மணிக்கு முடிவெடுக்குது ஆளுங்கட்சி, விடிய காலம் 4 மணிக்குள்ளாயே பதவி பிரமாணம் நடக்குது. அது கவர்னர் தன்னுடைய விருப்பம் போல் நினைத்ததை அப்படியே செய்வதல்ல. மத்திய அரசு தன்னுடைய விருப்பங்களை ஆபத்தில்லாமல் தீர்த்துக் கொள்வதற்கு, ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு கருவியாக கவர்னரை பயன்படுத்த கூடாது, பயன்படுத்த முடியாது. அதற்கான விவாதம் இப்பொழுது வருவது இது திமுக பிரச்சனை அல்ல. இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநில அரசுடைய உரிமையில் கவர்னர் என்கின்ற பெயரால் தலையிடுகின்ற எல்லோருக்கும் அதான் பொருந்தும். அது சொல்லி தானா புரிஞ்சுக்கிறது வேற. இல்லை என்றால் அதிமுக ஆட்சியில் நடப்பதை போல தமிழ்நாட்டில் நடக்கும் சொல்லல, பல ஊர்ல நடக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். சென்னாரெட்டிக்கு ஏற்பட்ட கதி எல்லா இடத்திலையும் வரத்தான் வரும். அப்படி வருகிற போது மத்திய அரசு அவர்களை யாரு தூண்டி விடுகிறார்களோ அவர்களும் அதற்கு ஒரு முடிவு காண முடியாமல் தவிக்க வேண்டிய நிலைமை வந்து. இப்போ இந்த தீர்மானம் நிறைவேற்றும் போதே ஆர்.என். ரவிக்கு எதிராக கடுமையான சாடல்கள் இருக்கு. தமிழ்நாடோட வளர்ச்சி, மக்களோட நலன், பண்பாடு, கலாச்சாரம், இதுக்கு எல்லாத்துக்குமே அவருக்கு நம்பிக்கை இல்லை, அவர் எதிராகத்தான் செயல்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அரசியல் சட்டத்துல துளி கூட நம்பிக்கை இல்லை. அதே நேரத்தில் அவருக்கு இருக்கிற ஒரே ஆர்வம் வெகுஜன விரோத வலதுசாரி அரசியல் அப்படின்னு எல்லாம் ஒரு குற்றம் சாட்டப்படுது. அப்ப இதுக்குள்ள இந்த கொள்கை விஷயங்கள் எல்லாமே எடுத்துட்டு வரப்படுதுன்னு நினைக்கிறேன். அவருக்குன்னு என்ன கொள்கை வேணாலும் இருக்கலாம், அவர் கொள்கையை பேசணும்னா அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு பண்ணட்டும், அல்லது ஒரு கட்சியில இருந்து பேசட்டும், அல்லது ஏதாவது ஊடகங்கள்ல இருந்து பேட்டி கூட கொடுக்கட்டும். கவர்னருடைய வேலை அதல்ல. உங்களுடைய சுய சிந்தனைகளை, உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கொள்கைகளை, உங்களுடைய ஆசைகளை சொல்வதற்கான இடமல்ல கவர்னர் பதவி. மாநில அரசு என்ன தீர்மானம் போடுதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா திருப்பி அனுப்பலாம். இரண்டாவது முறை தீர்மானத்தை கொண்டால் கையெழுத்து போட்டே தீரணும் என்பதுதான் இருக்கு. ஆனா முன்னால இன்னொன்னு சொல்றேன், ஏற்கனவே ஆர்டிகல் 356 இருக்கிற போது கூட தமிழ்நாட்டிலே ஒன்று நடந்திருக்கு. கவர்னர் கையெழுத்து போட்டாதான் ஒரு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண முடியும். ஆனா இந்த தமிழ்நாட்டில் 91 கவர்னர் அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிற போதே கவர்னர் கையெழுத்து போடாமலே இங்க ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருக்கு. அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அது மட்டுமே அவர் கையில் இருந்தது. இப்போது அதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வதுதான் யதார்த்தம். அதை புரிந்து கொண்டால் கவர்னருக்கு நல்லது. ஒரு புதிய ஏற்கனவே இருந்த ஒரு அதிகாரம் ஏற்கனவே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அவருக்கு தனி அதிகாரமே இல்லைங்கிற, அவருக்கு தனி அதிகாரம் என்று எதுவும் இல்லை. ஓகே,
நான் எழிலரசன் அவருடைய பார்வையை கேட்கணும். ஒரு நொடி. அதற்கு முன்னாடி திரு ரமேஷ் சேதுராமன் குறுக்கிடுறார். சுருக்கமா. நன்றி. இவ்வளவு விஷயங்களை பேசுறவங்க காங்கிரஸ் அவங்க ஆட்சி காலத்துல இருந்தப்பையும் அதே கூட்டணியில் திமுக பங்கு வகிச்சப்பையும் அப்ப ஏன் நீங்க இந்த வரையறைகளை நீங்க ஏற்படுத்தல? அந்த சமயத்துல இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்தது. இருக்காங்க. அதுதாங்க உங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று சொல்றீங்கல்ல, அதுதான். அது எப்படி இருக்கும்? எல்லாம் பேசுறதெல்லாம் ரைட்டு. நான் என்ன சொல்றேன், நீங்க கூட்டணி ஒன்று வைக்கிறீங்க, ஆட்சிக்கு நீங்க முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னாக்க குறைந்தபட்ச செயல் திட்டம்னு சொல்லுவீங்க. இல்லைனா நீங்க கூட்டணிக்கு எல்லாம் பேசும்போது இல்லை ஆளுநர்களுக்கான அதிகாரத்தை குறைக்கணும், இல்லை ஆளுநர்களுடைய வரம்பை வரையறை செய்யணும், இதுக்கான கால நிர்ணயங்கள்லாம் செய்யணும்லாம் நீங்க ஏன் பேசுறதே இல்லை? அதை ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அதை ஏன் இவ்வளோ நாள் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதே மாதிரி அந்த சமயத்துல நீங்க கூட்டணியில இருந்தா கூட நீங்க ஜனநாயகத்திற்காகன்னு சொல்லும்போது காங்கிரஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகள் பல மாநிலங்கள் இருக்கும்போது காங்கிரஸின் அரசால் நியமிக்கப்பட்ட பல கவர்னர்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்தப்போ நீங்க ஏன் இதே மாதிரி குற்றச்சாட்டு வந்தப்போ நீங்க ஏன் அதுக்கு சாதகமான ஒரு விஷயங்களை நீங்க பேசவே இல்லை? ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னு ஏன் குரல் கொடுக்குறங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஓகே, நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நண்பர் ரமேஷ் சேதுராமனுக்கு ஒன்னு சொல்றேன். ஓகே, கூட்டணி கடைசியா சொல்லிடுறேன். இல்ல கடைசியா முதல்வரானா நீங்க தான் நியாயத்தை பேசுற போதே முட்டு கொடுக்கிறது அது இல்ல. கவர்னருக்கு என்ன அதிகாரம் அதைத்தான் சொல்றோம். அது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, நியமன பதவி. நியமன பதவியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர்கள் ரெண்டு சமம் அல்ல. அதை சொல்றேன். அது ஏன் காங்கிரஸ் ஆட்சியிலன்னு சொல்றாரு. காங்கிரஸ் ஆட்சியில் அந்த சட்டத்தில் இடம் இருக்கிற போது கூட ஒரே ஒரு அறிவிப்பில் 12 மாநில ஆட்சிகளை கலைத்தது ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற போது. இவருடைய ஜனசங்கமும் அந்த ஆட்சியில் இருந்த போது. ஆக்சுவலாக கூட்டணியில் இருந்தபோது என்ன பண்ணியங்கிறாங்க. கூட்டணியில் இருந்தபோது கான்ஸ்டியூஷன் டிபேட்ல சொல்லப்பட்டதில் ஆளுநர்கள் மேன்மையானவர்கள் வருவாங்க, கண்ணியத்திற்குரிய செயல்கள் செய்வாங்கன்னு. அந்த மாதிரி மேன்மையானவர்களை தேர்ந்தெடுத்து போட்டோம், கண்ணியத்திற்குரிய செயல்களை செய்யற மாதிரி பார்த்துட்டோம். இன்னைக்கு கண்ணியமற்றவர்களை கொண்டு வந்து போடுறதுனால தான் பிரச்சனை வருது. சரி, ஓகே. திரு எழிலரசன், உங்களுடைய பார்வை என்ன? அது நியமன பதவி அப்படிங்கறத தாண்டி RN ரவி அவர்களுடைய பர்சனல் அஜெண்டாக்களையும் குறிப்பிட்டு இங்க பேசப்படுது. உங்க பார்வை என்ன? இதில் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ஆளுங்கட்சி, அதாவது ஒன்றிய அரசில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர் பதவி எந்த பிரச்சனையும் கிடையாது. அது சுமூகமாக போயிட்டுருக்கு. தொடக்க காலத்துலேயும் காங்கிரஸ் ஆளும் பொழுது காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநரால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் அது ஒரு சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எதிர்கட்சிகள் பதவிக்கு வரக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர் பதவி அது அந்த பதவி மிஸ்யூஸ் பண்ணப்படுது யூனியன் கவர்மெண்ட்டால் அப்படின்றது ஒரு பரவலான குற்றச்சாட்டு, நீண்ட காலமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதில் எதுக்கு இவ்வளோ தூரம் இது விவாதத்துக்கு உள்ளாகுது அப்படின்னா, ஆளுநர் பதவி என்பது நியமிக்கக்கூடிய பதவி. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி செயல்படுறாங்க? இப்போ இவங்களே சொன்ன மாதிரி பல மாநிலங்களில் ஆளுநர்கள் வெவ்வேறு விதமாக செயல்படுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செயல்படுறாங்க. ஒரு மாநிலங்களில் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய மாநிலங்களில் மசோதாக்கள் வேகமாக நிறைவேறுது. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மசோதாக்கள் நீண்ட காலத்திற்கு தாமதிக்கப்படுது. இதெல்லாம் நம்ம ஒரு ஜனநாயகத்தில் அப்படிங்கிறது சரியாக இருக்குமா? இல்ல ஒன்றியத்துல ஒரு அரசு இருக்கும், அவங்களோட செயல் திட்டம் எப்படி இருக்கோ அதை பாஜக ஆளாத மாநிலங்கள்ல செயல்படுத்த பார்க்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இல்லைங்க, ஆளுநர் பதவி அப்படின்றது பதவி, ஆளுநர் பதவியை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஆளுநர் பதவியை நீக்கக்கூடிய அதிகாரமும் ஒன்றிய அரசுக்கு இருக்கு. அப்போ இயற்கையாகவே ஆளுநர் பதவியில் இருக்கக்கூடியவங்க ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்களே தவிர அவங்க வேற என்ன செய்ய முடியும்? அவங்க அந்த பதவியை அவங்க கொடுக்குற நிலையில தானே இருக்கு. அது கான்ஸ்டிடியூஷனல் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் நிறைய ஆளுநர் பதவியில ஆளுநருக்கான நடத்தை விதிகள் வகுக்கணும் அப்படிங்கிறது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல, ஆளுநருக்கான நடத்தை விதிகள் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட், அதுல என்னென்ன செய்யணும் அப்படின்றது ஒரு புறம். ஆனா நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்றது அவர் சாதாரணமா ஊருக்குள்ள இந்த மாநிலங்களுக்கு வந்த பிறகு அவர் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அவர் ஆற்றக்கூடிய உரைகள், அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துகள்,
அது அவருடைய செயல்பாடுகள்லாம் வந்து சில விஷயங்களை வந்து நெறிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அது தேவையில்லாத வந்து தமிழ் மக்களுடைய சென்டிமெண்ட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய கவர்னர் வந்து செய்யும் பொழுது அதற்கான கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து தேவைப்படுது. ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து திருவள்ளுவருக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருவள்ளுவருக்கான படம் இருக்கு. ஆனா இவர் வந்து திருவள்ளுவருக்கு வந்து ஒரு காவி கலர் உடை அணிவிச்சு அதுக்கு வந்து இவர் மரியாதை செலுத்துறார். அப்படின்னும் போது அது வந்து தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பாதிக்கக்கூடிய செயல்பாட்டில் இவர் ஈடுபடுறாரு இல்லைங்களா? அதே மாதிரி வள்ளலார் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வள்ளலாரை தெரியும், வள்ளலாரோட கருத்துக்கள் தெரியும். ஆனால் இவர் வந்து வடலூருக்கு போயிட்டு வள்ளலாரை பார்த்து விட்டு இவர் வந்து சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம் அப்படின்னு பேசுறார். இப்படியெல்லாம் பேசும்பொழுது வள்ளலாரை பின்பற்றக்கூடிய அவர்களுக்கு வந்து அவருடைய உள்ளம் பாதிக்கும் இல்லைங்களா? அவர் மனதை புண்படுத்தக்கூடிய கருத்துக்களை வந்து இவர் வெளியிடுறாரு. இது மாதிரியான செயல்கள், அது மாதிரி இவர் வந்து எந்த விதமான நெறிமுறைகளும் இல்லாம ஸ்பேஸ் அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு எதுவுமே இல்லை, எல்லாமே பொது வழியில விவாத பொருளாகும், அந்த மாநில அரசியல் சூழலுக்கு ஏற்ப புரிந்து கொள்ளப்படும் இல்லையா? தேவையில்லாத ஒரு பதற்ற சூழ்நிலையை வந்து மாநிலத்தில் ஏற்படுத்துது இல்லைங்களா? திருவள்ளுவரை வந்து நீங்க இப்படி காவி ட்ரெஸ் போட்டீங்கன்னா எவ்வளோ தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் அவங்களுக்குலாம் வந்து எவ்வளவு பாதிக்கும். எந்த ஆய்வின் அடிப்படையில் இவர் அதை செய்யறாரு? இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காரு, ஒரு குறுகிய காலம் அவர் இருக்கிறாரு. இந்த மாதிரியான செயல் இல்லை சார், நான் அந்த மாதிரி டிபேட்டுக்குள்ளலாம் வரல சார். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு நியமன பதவியில வரக்கூடிய ஒரு மக்களுக்கு அப்புறம் நீங்க அதெல்லாம் பட்டையெல்லாம் அழிச்சிட்டு நாங்க அவரை செக்குலர் பண்றோம்னா எப்படி சரியா இருக்கும் சார்? இதெல்லாம் நமக்கு தேவையில்ல சார். அதிக அரசு வந்து என்ன சொல்லுது, திருவள்ளுவரை என்னன்னு சொல்லுது, அதுதானே இல்லை விஷயம். தனி மனிதர்கள் யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு அரசு ஒரு படம் கொடுக்குது, அதுதான் திருவள்ளுவருடைய படம் அப்படின்னும் போது அங்கதான் அந்த படத்தை தான் நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறோம். ஆனால் இவர் ஒரு தனியா ஒரு படத்தை பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தாதான் இது மாதிரியான நிகழ்வுகள். அது மாதிரி இவர் வந்து பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கு வந்து தேதி கொடுக்கறது வந்து எவ்வளோ மாணவர்கள் வந்து படிச்சுட்டு பட்டம் இல்லாமல் அவங்களால இன்டர்ன்ஷிப் போக முடியல, வேலை வாய்ப்பு பெற முடியல, எவ்வளோ லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து அதுக்காக காத்திருந்தாங்க. இவர் வந்து காலதாமதப்படுத்தி இவர் வந்து ஒரு பட்டம் அளிப்பு விழாவுக்கு தேதி கொடுக்குறாரு. இங்கே பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சியில் நடந்துச்சு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள். அது மாதிரி இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 13 அரசு பல்கலைக்கழகங்கள், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் 6 யூனிவர்சிட்டிஸில் வந்து இப்போ விசி கிடையாது. 2 யூனிவர்சிட்டியில் வந்து விசியோடைய பதவி காலம் வந்து ஓராண்டுகள் வந்து எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டிருக்கு. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, சேலம் யூனிவர்சிட்டியில் ஓராண்டுகள் விசி பதவி காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாமே அவர் தன்னிச்சையாக அவர் செய்கிறார். இவ்வளவு பல்கலைக்கழகத்தில் வந்து வைஸ் சான்சலர் இல்லை அப்படின்னும் போது வைஸ் சான்சலர் கண்டறிவதற்கான குழுவை நியமிக்கும் பொழுது இவர் வந்து அதிலே தலையிட்டு அந்த அப்படி நியமித்த குழுக்களை எல்லாம் வந்து இவர் வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படின்னா இது வந்து தமிழ்நாடு அரசினுடைய அன்றாட செயல்பாடுகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ்லேயே இவர் தலையிடும் பொழுது அப்போதான் ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் வருது. ஆனால் இதையும் தாண்டி கான்ஸ்டிடியூஷன்லேயே சில மாறுபாடுகள் அமெண்ட்மெண்ட் செய்ய வேண்டியது இருக்கு. ஆளுநர் பதவியை பொறுத்தவரை இந்த ஆளுநர் வந்து மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ஒரு தகவல் பரிமாற்றக்கூடிய ஒரு பதவியாக ஒரு அமைப்பாக அந்த கவர்னர் அமைப்பு இருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய மசோதாக்கள் அங்க போகணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியான இன்ஃபர்மேஷன் கவர்னர் கேட்டால் அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அதை வந்து அவங்க ஒன்றிய அரசுக்கு தெரியப்படுத்தணும். இப்படி ஒரு தகவல் தொடர்பு மையமாக தான் ஒரு கவர்னர் பதவி இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நடைமுறை. ஆனால் இங்கே வந்து அது மாதிரி இல்லை. இதில் இன்னும் ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு வைஸ் சான்சலரை கண்டறிவதற்கு இவ்வளவு குழுக்கள் போடுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் ஒரு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான தொடர்பை வந்து வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பதவி அப்படின்னும் பொழுது அதுதான் அவருடைய ஒரு தாத்பரியம் அதானே. அப்போ அந்த பதவிக்கான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதை ஒரு குழு போட்டு தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? ஒரு கமிட்டி போட்டு அதில் வந்து யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கலாம், ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கலாம். இவங்களுடைய ஒப்புதலோடு ஒரு நபரை கண்டறிவது என்பது ஒரு சுமூகமான ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு நபரை வந்து நியமிப்பது என்பது தேவையென்றால் நியமிப்பது, நீக்குவது அப்படின்ற மாதிரி ஒன்றிய அரசுக்கு வந்து அப்படி ஒரு பவர் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரியான சிக்கல்கள், கான்ட்ரவர்சிஸ் வந்து வரதான் செய்யும். திருவள்ளுவர் கான்ட்ரவர்சிஸ் வருது, வள்ளலார் கான்ட்ரவர்சிஸ் வருது, நீட் தேர்வு,
நீட் தேர்வுக்கான மசோதாவை வந்து நீண்ட காலம் வந்து கிடப்பிலை போட்டு அவர் மறுபடியும் அனுப்புறாரு. அதே மாதிரி ஆன்லைன் மசோதாவை வந்து சூதாட்டத்தில் பல பேர் இங்கே இறந்துகிட்டு இருக்காங்க, அதை தடை செய்வதற்கான ஒரு மசோதாவை வந்து நாங்கள் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்புனா அதை வந்து திருப்பி இவர் சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புறாரு. அவங்க திருப்பி நிறைவேற்றி அனுப்ப வேண்டியது இருக்கு. இது மாதிரியான பல்வேறு செயல்பாடுகள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு அவர் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனாலதான் வந்து டைம் ஃப்ரேம் கொண்டு வாங்க. சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது சொன்னார் as soon as possible அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த மசோதாவை வந்து எவ்வளவு காலத்திற்கு வந்து அவர் டிலே பண்ணலாம் அப்படின்னும் பொழுது as soon as possible அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருளை தவிர எவ்வளவு காலத்துக்கு வேண்டுமானாலும் அதை வச்சுக்கிட்டு இருக்கலாம் as soon as possible என்ற வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லுவது வந்து இவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற சொற்றொடரை வந்து தவறான புரிதலோடு அதை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து கவர்னர் வந்து சில செயல்பாடுகள் முடிவெடுக்கிறார், சில மசோதாக்களை வந்து திருப்பி அனுப்புறார், சில கேள்விகள் வந்து மசோதாக்கள் மீது எழுப்புறார். அப்படின்னா இதெல்லாம் ஆளுநர் வந்து எதை பொறுத்து அவர் இதெல்லாம் செய்கிறார் அப்படின்றது கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்போ அதுக்கு வந்து ஆளுநருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி வந்து வெளிப்படையான டிரான்ஸ்பரண்டான ஒரு கமிட்டியா, எந்த சட்ட நிபுணர்கள் அதில் இருக்காங்க, அது மாதிரியான சந்தேகங்கள்லாம் மக்களுக்கு வரும் இல்லைங்களா? அப்போ ஒரு தனி நபர் வந்து கவர்னர் பதவியில் இருந்து கொண்டு அவருடைய இஷ்டத்திற்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை வந்து செயல்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் அப்படி செய்யக்கூடாது. அதனாலதான் வந்து ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் கொடுங்க. வெளியில போகும்போது, வெளியில உரையாற்றும் போது பொதுவான நிகழ்ச்சிகள்லாம் ஒரு வெளிப்படை தன்மை வேணும் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் திரு தங்க வரதராஜன் அவருடைய பாயிண்டையும் கேட்டுட்டு வந்துடுறேன். இப்போ தங்க வரதராஜன், ஒரு ஆளுநருக்கு ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றுது அப்படிங்கிறது திமுகவோட வரலாற்றில் ஒரு புதுசான ஒரு விஷயம் இல்லை. இப்போ சமீப காலமாகவே மற்ற எல்லா ஆளுநர்கள் செயல்பட்டதை விட திரு ஆளுநர் RN ரவி ஒரு படி மேலாக சென்று போய் செயல்படுற மாதிரி இருக்கு. சமீப காலமாகவே தமிழ்நாடு அரசுக்கு எதிரான பல போக்குகள் அவர் தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. இப்போ தீர்மானம் நிறைவேற்றப்ப கூட திமுக தரப்புல குறிப்பிட்டிருக்கிற ஒரு விஷயம், குடியரசு தின வாழ்த்து செய்தியிலுமா ஒரு அரசை திட்டுவீங்க அப்படின்னு. இப்போ இந்த நடத்தை விதிகள் வந்து உருவாக்கணுங்கிறதும் கால நிர்ணயம் செய்யப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆளுநரின் இந்த சமீபத்திய போக்குக்கு ஒரு முற்றுக்கட்டை போடும்னு எதிர்பார்க்கலாமா? சகோதரி செலினா, இப்ப என்ன வியப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆளுநரை கண்டிச்சு இவ்வளவு தீர்மானமா? நான் என்ன கேட்கிறேன், நீங்க சில தினங்களுக்கு முன்னாடி முதல்வர் என்ன பேசினார், இந்த ஆளுநர் இருப்பது மகிழ்ச்சி எங்களுக்கு அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அவரை வச்சு கண்டன தீர்மானம் போட்டது வியப்பு. எனக்கு முன்னாடி சகோதரர் சூர்யா ஆளுநர் RN ரவி இருக்கிற வரைக்கும் திமுக அரசுக்கு புகழ்வெளிச்சம் இன்னும் கூடும் அப்படிங்கிற ஒரு சர்க்காசம் இருந்தது அதுல. சகோதரி நிச்சயமாக நீங்க குறுக்கிடுங்க, மாற்று கிடையாது. நான் நிறைய பேர் கேள்விகள் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணும். மரியாதைக்குரிய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார், மற்றவர்கள் சொல்வதெல்லாம் இவருக்கு ரமேஷ் சேதுராமன் பேசுகிறப்ப கூட சொன்னால் நீங்கள் சொல்வது பொய் சொன்னால் குறுக்கிடுவேன். அப்படி பார்த்தா நான் நிறைய முறை சூர்யா கிருஷ்ணமூர்த்தியில் குறுக்கிட்டு நான் குறுக்கிடல, அதனால் என் பேச்சில் அவர் குறுக்கிட மாட்டான்னு நம்புகிறேன். அவர் என்ன சொல்கிறார், ஆளுநர் என்று சொன்னார் 361 பிரிவுப்படி அவர் மேன்மையானவர் என்று. சார் கான்ஸ்டியூஷன் ஹெட்டு சார், அவர் கான்ஸ்டியூஷன் எக்ஸிக்யூஷன் நீங்கள் இருக்கலாம், கான்ஸ்டியூஷன் ஹெட்டு ஆளுநர் என்பதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. நீங்கள் கேட்டீங்களா ஆட்டுக்கு தாடி ஆளுநருக்கு மாநிலத்தையும் ஆளுநர், இதே வைஸ் இதே வியர் சான்ஸ்ல ஒரு பிரச்சனை வர்றப்ப அன்றைக்கு இதே அதிமுக பிரச்சனை எழுப்பினப்ப வேந்தர் நியமிக்கிறது கவர்னர் தான் இருக்கணும்னு அன்னைக்கு பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அவையில சொன்னாரா இல்லையா? அப்ப அன்னைக்கு கலைஞர் அதை ஆதரித்தாரா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு தேவையா? அதே சகோதரர் சொன்ன மாதிரி நம்முடைய சேதுராமன் அவர்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஆளுநர்கிட்ட போய் நீங்க இது பண்ணுவீங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா கோட் ஆஃப் கண்டக்ட் நடத்த விதிகள், அவர் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் போல செயல்பட முடிவதற்காக நீங்க கோட் ஆஃப் கண்டக்ட் போடலாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று இப்ப அது போல அண்ணன் என்ன சொல்றாரு இவரு, இப்ப சார் இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதுங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து சொன்னா மத்திய அரசாங்கம் யார் அறிக்கை கொடுக்கறது? முதல்வர் கொடுப்பாரா? இன்னைக்கு இருக்க ஆளுநர் தாங்க கொடுக்கறதுக்கான கான்ஸ்டியூஷன் வகுத்து இருக்குது, ஆளுநர் தான் கொடுக்கணும். இன்றைக்கு உள்ள மாநிலத்தை பத்தி எந்த இருந்தாலும் கூட அவருக்கு பொறுப்பே இல்லைங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு 3வது பர்சன் மாதிரி வேறு மாநிலத்தை சார்ந்ததுனால அவருக்கு தனிமைப்படுத்தி பேசுவது நிச்சயமா ஏற்கக்கூடிய விஷயம் அல்ல. நான் அது போல அண்ணனை கேட்கிறேன், வேலுசாமி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார்,
வந்து அவர் இது மாதிரி ஒன்று நடந்துப்பார் என்று சொன்னால் அது நாங்கள் நடத்துகின்ற காட்டுகின்ற விதமே அவர் அண்ணனுடைய துணியிலே அவர் பேசினார். அப்படி என்று சொன்னால் அண்ணன் என்ன சொல்ல வர்றாரு, இந்திரா காந்தியை இங்கே பிரச்சாரத்தை வர்றப்ப காயப்படுத்தி அனுப்புனாங்களே, அதே போல் நீங்கள் திமுக சேர்ந்து அது மாதிரி ஏதாவது அந்த மாதிரி உங்கள் பேச்சில் அப்படி எடுத்துக்கலாமா நான் பொருள் கேட்குறேன். நீங்கள் அந்த பொருள் எடுத்துக்கலாமா இல்லை வேறு பொருள் எடுத்துக்கலாமா நான் கேட்குறேன். அதனால் வன்முறையோடு ஒரு மிரட்டலோடு ஒரு கவர்னரை பேசுவதை நிச்சயமாக ஒரு மூத்த அரசியல் தலைவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் நண்பர் மூத்த அரசியல்வாதி திருச்சி வேலுசாமி. அதாவது கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை நினைவுபடுத்துறேன். நான் அதை செய்வேன்னு சொல்லல. டாக்டர் சென்னாரெட்டிக்கு நடந்ததை அப்ப திமுக ஆட்சியில் இல்ல, காங்கிரஸ் ஆட்சியில் இல்ல, அண்ணா திமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அவர்கள் நடந்ததை நினைவுபடுத்துறேன். இப்படி ஒரு நெருக்கடி வந்தால் அப்படிலாம் வரும்னு. ரெண்டாவது இன்னொன்னு சொன்னேன், அவர் வசதியா மறந்துட்டார். நாகாலாந்துல ஆட்சியில் இருப்பதே பிஜேபி தான். எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து இவரை விரட்டல் போட்டாங்களே, நாங்க சொல்ல அண்ணா நீ எனக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா நான் நீங்க பல்வேறு ஆரம்பத்தில் குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு நினைச்சேன். நாகாலாந்து விஷயத்துல நான் வரேன். நாகாலாந்து விஷயத்துலன்னு அது வந்து 100 ஆண்டுகள் பிரச்சனை. நாகாலாந்துல போய் அவர் வந்து பயங்கரவாதத்தை புரட்சிப்படையை கட்டுப்படுத்தினவர் தான். நீங்க வந்து என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்க வந்து அவருடைய இருக்கலாம், இன்னைக்கு கூடிய நம்மளுடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கலாம். இன்னைக்கு அஜித் தோவலுடைய பங்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய RN ரவியோட பங்கு மகத்தானது. நீங்க மறைக்கலாம், வர சார். நாங்க அதன் பிறகு வேறு காரணங்களுக்காக எல்லா மாநிலத்திலும் பல்வேறு இடத்துல பல்வேறு நம்ம பார்க்க கூடாது. இது ஆளுநர் அப்படிங்கிற ஒட்டுமொத்த பதவிக்குமானது. அவங்க வந்து இப்ப RN ரவி போயிட்டு வேற யாரு வந்தாலும் கூட அவங்க ஒரு கோப்புகள் அனுப்புறப்போ அது வந்து ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ள அவங்க கையெழுத்து போடணும், அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். ஒட்டுமொத்தமா தான் நம்ம ஹோலிஸ்டிக்கா அதை புரிஞ்சுக்கணும். இது பர்சனலா அதுதான் வர as soon as possible அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நிச்சயமாக உண்டு. ஆனா அதுக்கு இது கால நிர்ணயம் உண்டா? நிச்சயமா கிடையாது. சட்டத்துல வகுக்கல ஒண்ணு. அதே போல சில மசோதாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா இதுல திருத்தங்கள் இருந்தா அதை சொல்றதுக்கு ஒரு உரிமை உண்டு. ஏன்னு என்று கேட்டால் நீங்கள் மசோதா பாஸ் பண்ணி போன பிறகு பாருங்க, சில சூதாட்ட மசோதாக்களே பாத்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர் ஒப்புதல் கொடுத்த பிறகு உச்சநீதிமன்றத்தில் நிராகரித்த வரலாறு உண்டு. அதனால அது மாதிரி நிறுத்தால் ஆளுநருக்கு அது பொறுப்பு என்பதை அந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அதே போல வந்து நான் சொன்னார் சகோதரர் சூர்யா அவர்கள் என்ன சொல்றார், நீங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் விஷயத்தில் வந்து முழுக்க அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை யாருன்னா இவருக்கு தான் பொறுப்புன்னு சொல்றார். சார் நான் என்ன கேட்கிறேன், துணைவேந்தர் நியமனம் நான் திரிக்கல நான் சொன்னது பாதுகாப்பு, வளாகத்தில் உள்ள பாதுகாப்பு குறித்து. சட்ட ஒழுங்குக்கு ஆளுநரை நான் பொறுப்பேற்கல. சட்ட ஒழுங்குக்கு நான் ஆளுநரை பொறுப்பா சொல்லல. சூர்யா, சட்ட ஒழுங்குக்கு அரசு பொறுப்பேற்று தான் கைது செய்து உள்ள வச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். உங்கள் நேரம் வருகின்ற பொழுது உங்களுடைய கருத்தை இங்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை. என் வார்த்தையை திரிக்காதீங்க. நீ என்னோட கருத்தை என் வார்த்தையை திரிக்காதீங்க. என் கருத்தை சரி முடிங்க. கருத்தை சொல்லுங்க சார். என் வார்த்தையை திரிக்காதீங்க. முடிங்க. அவர் அப்படி மீன் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. என் வார்த்தையை திசை சார். நீங்க சார் இது டாக்டிஸா நீங்க டைவர்ட் பண்றீங்க. நான் என்னோட வார்த்தை சொல்லாத ஒண்ணே என்ன சொல்றாரு, ஒரு மோசடிக்காரர் தங்க வரதராஜன் சொல்லாத ஒரு விஷயம் குறுக்கிடுவீங்களா மாட்டீங்களா? இருங்க, நீங்க என்ன சொல்றீங்க, அதுக்கு சட்டம் இந்த அண்ணநகர் விஷயத்துக்கு ஆளுநர் பொறுப்புன்னு சொன்னீங்க. நான் கேக்குறேங்க, சரித்திர குற்றவாளிய உங்களுடைய இருங்க சார் சட்ட ஒழுங்குக்கு ஆளுநர் பொறுப்புன்னு சொல்லல. திரு சூர்யா அவர்கள் பாருங்க, சூர்யா இந்த பாருங்க, நீங்க சொன்னது அப்படிதான். வேணா உங்க ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. துணைவேந்தர் இருக்கிறப்போ அங்க நிர்வாக ரீதியான வேலைகள் பாதுகாப்பு அவர் சொன்னாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளு அரசாங்கம் சரித்திர குற்றவாளி கண்காணிக்க வேண்டியது அவரு. ஆளுநர் துப்பாக்கி வச்சுட்டு பின்னாடி போக முடியாது என்பதை நம்ம நாட்டு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இதான் உள்ள விஷயம். இதை அந்த இடத்துல துணைவேந்தர் நியமிக்கிறதுல தாமதம், ஒரு மசோதாவோ அனுப்புனா அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. இப்படின்னா ஒட்டுமொத்தமா தமிழர் நலன்லயோ தமிழ்நாட்டு நலன்லயோ ஆளுநருக்கு அக்கறை இல்லைன்னு தானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா இப்படியான இன்சிடென்ட்ஸ் நடக்கிறப்போ பாதுகாப்பு குறைபாடு சகோதரி மெலினா ஆளு அரசாங்கம் தம் தோல்விகளை மறைப்பதற்காக ஆளுநரை தவறாக இன்டர்பிரட் பண்ணி பிரச்சாரம் பண்ணது உதாரணம் சொல்றேன். நீங்க
வாங்க சார் சகோதரி செலினா அப்புறம் பதில் அதுக்கு தான் பதில் சொல்ல போறேன். நீங்க விட்டால் தானே பதில் சொல்ல முடியும். நான் என்ன கேட்கறேங்க, இவர் என்ன சொல்றார், ஆரம்ப கட்டத்தில் இது பாருங்க 5 பல்கலைக்கழகத்துக்கு இன்னைக்கு துணைவேந்தர் நியமனம் இல்லாம இருக்குது. என்ன ஒரு காரணம் சொல்றாரு அவர் ஆரம்பத்திலே சொல்றார், நீங்க வந்து பாருங்க நீ சென்னர் சிண்டிகேட்ல வந்து ஒரு பிரதிநிதி வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பிரதிநிதி இருக்கணும், ஆளுநர் பிரதிநிதி இருக்கணும். யூஜிசி நார்ம்ஸ் படி உச்சநீதிமன்றம் வந்து அதை பாத்தீங்கன்னா நிராகரிச்சிடும் அப்படின்னு ஒரு பொறுப்போடு சொல்றார். அந்த அடிப்படையில் ஒரு யூஜிசி நார்ம்ஸ் படி ஒரு தேடலுக்குள்ள ஒரு பிரதிநிதியை நியமிக்கணும்னு சொல்றாரு தவிர அவர் வேற என்னங்க இருக்கிறதுல வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு வெளிப்படைத்தன்மையோட சட்டத்துக்கு உண்மையோட சொல்றாரு. இன்னைக்கு அது யூஜிசி வரவேற்கல கூட வந்திருக்குது. அந்த அடிப்படையில் சொல்றாரு தவிர வேற எந்த நோக்கமும் அல்ல என்பதை சொல்லிட்டேன். சொல்லிடுற சகோதரர் எனக்கு கொடுத்த நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. பேச நீங்க டைமே கொடுக்கல எனக்கு. நீங்க திருவள்ளுவர் பத்தி சொல்றாங்க, திருவள்ளுவர் பத்தி ஏங்க திருவள்ளுவர் இன்னைக்கு இல்ல ஒரு இல்ல சார் திருவள்ளுவர் வந்து ஆன்மீகத்தை பத்தி சொல்லலையா இல்ல அறிவியலை பத்தி சொல்லலையா? அதை வந்து அவர் திருவள்ளுவர் புகழ் பாடக்கூடாதா? அவருடைய உரிமையை செய்யறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வள்ளலாரை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க நீ பாருங்க உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்குது கட்டக்கூடாதுன்னு சொல்லி கட்டி. அதனால நான் என்ன சொல்றேன், அது உங்களுடைய பார்வை. நீங்க 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 அப்படி பாக்குறீங்க. நாங்க திருவள்ளுவருக்கு எப்படி பார்க்கணுமோ தமிழ் மக்களுடைய பார்வையில உலக மக்கள் பார்வையில திருவள்ளுவர் எல்லாருக்கும் தெரியும். நீங்க அப்படி நீங்க பண்ணல யாருடைய பார்வையும் இல்ல. இது திமுகவுடைய பார்வை, திமுக கூட்டணி கட்சி சார்ந்தவங்களுடைய பார்வை, அவ்வளவுதான் தவிர வேற மக்களுடைய பார்வை இல்ல. வள்ளுவர் எப்படி இருப்பாரு, அவருடைய கொள்கை வந்து மதச்சார்பு தமிழக மக்கள் சொல்லிட்டு சார் திமுகவோடது மட்டும் இல்ல. சரி ஓகே, தமிழக உலக வாழ் தமிழ் மக்கள் அவர் அனைவருக்கும் தெரியும் திருவள்ளுவர் யார் அப்படின்னு. அதனால அது ஆளுநர் தான் சொல்லுவாங்க தெரியும். ஓகே ஓகே திரு ரமேஷ் சேதுராமன், உங்களுடைய நிறைவு பார்வை சுருக்கமா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கால அளவை அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யானைக்கு அறணும்னா குதிரைக்கு குறணும்னு சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைன்னு வந்துட்டாலும் ஜனநாயகம்னு வந்துட்டாலும் எல்லாத்துக்கும் அளவுகோல் ஒன்றா தான் இருக்க முடியும். அதனால் நீங்கள் உங்களை சரி செய்து கொண்டு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்து விட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ ஃபிக்ஸ் பண்ண வாங்கங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. அதே மாதிரி மக்கள் விவகாரங்கள் அப்படின்னு நலன்னு எதுன்னு நம்ம பேசினா கூட இன்னொரு பக்கம் இருக்கக்கூடியது எல்லாம் சொன்ன மாதிரி தான். மேன்மையானவர்கள், மாண்பாளர்கள், இவங்க தான் வந்து கவர்னர் பதவி மட்டும் இல்லைங்க, எந்த அரசியலமைப்பு சார்ந்த விஷயங்களுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நீங்கள் ஜனநாயகம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், எந்த பதவிக்கு யார் வந்து அமர்ந்தாலும் அப்படி இருக்கணும் தான் எதிர்பார்க்கிறோம். அங்கேயும் உங்களுடைய இருக்கக்கூடாதுங்கிறது தான். இதை இவங்க செய்யணும். நேரம் இல்லை சார், அடுத்த கெஸ்ட் போகணும். திரு எழிலரசன் சுருக்கமா. ஒன்று வந்துங்க தமிழ்நாடு, எனக்கு 2 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். ஒன்று வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு உரை தமிழ்நாடு அரசினுடைய உரையை வந்து ஆளுநர் வந்து அவருடைய உரையாக படிக்கணும். அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஆனால் இவர் வந்து உரையில் எந்த குற்றச்சாட்டையும் சொல்லிட்டு அவர் வெளியே போகலை. இந்த முறை வந்து தேசிய கீதத்தை வந்து முன்னாடி பாடணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு அவர் வெளியே போகிறார். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து கவர்னர் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கான தேவையை ஏற்படுத்து. உரையில் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த முறை அவர் வந்து வேற காரணத்திற்காக அவர் வெளியே போனார். ஒன்று. ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநராக வந்தவர் தமிழ்நாட்டு பெயரே வந்து தமிழ்நாடுன்னு இருக்கக்கூடாது, தமிழகம்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நிகழ்வுகளில் வந்து அவர் அந்த பெயரையே வந்து விட்டுட்டு அவர் அந்த நிகழ்வுகளை வந்து ஏற்பாடு செய்யக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது எதிர்ப்பு நிறையா வந்ததை ஒட்டி தான் வந்து அவர் அதை வந்து பின்வாங்கினார். இந்த மாதிரியான நிலைமை இருக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம்தான், ஆளுநர் பதவி இவ்வளவு சிக்கலுக்குரிய பதவியாக இருக்கக்கூடாது அப்படின்னும் பொழுது ஒன்றிய அரசு ஆளுநரை நியமிக்கும் பொழுது மாநில அரசுகளோடு கலந்தாலோசித்து விட்டு இருவருக்கும் ஒப்புதலான ஒரு நபரை நியமிப்பதுதான் வந்து சுமூகமான அரசு நிர்வாகத்திற்கு சட்ட மசோதாக்கள் பாஸ் ஆவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இல்லைன்னா இது தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ், அன்னெசரி டிலேஸ் தான் ஏற்படுத்தும் இந்த மாதிரியான மசோதாக்களுக்கு. திரு சூர்யகிருஷ்ணன், ஒரு 4 மறுப்பு மட்டும். முதல்ல ரமேஷ் சேதுராமன் சார் தொடர்ச்சியா ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னா, முதலமைச்சருக்கும் இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, அமைச்சர்களுக்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்ல ஆரம்பிச்சு எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், அமைச்சர், பிரதமர் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய செயலுக்கு
அது தப்பா இருந்தா 3 இடத்துல பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஒன்று, அவர்கள் அங்கம் வகிக்கக்கூடிய அவை, அது உள்ளாட்சி பஞ்சாயத்து சபையா இருக்கலாம், சட்டமன்றமா இருக்கலாம், நாடாளுமன்றமா இருக்கலாம். இவங்க ஒரு தப்பு பண்றாங்க, தேவையில்லாம ஒரு பில்லை ரொம்ப நேரம் வச்சிருக்காங்க, ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்னா சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இவங்களை கூப்பிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். ஒண்ணு இல்ல அப்படின்னா மக்கள் மன்றத்தில் இவங்க 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை சந்திக்கணும், மக்களை சந்திக்கணும், மக்கள் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். இது 2. இல்லையா நீதிமன்றத்தில் நீங்க வழக்கு போடலாம். ஆனால் கவர்னர் என்கிற பொறுப்புக்கு இந்த 3 இடத்துலையும் பதில் சொல்லவே கடமைப்படாதவராக இருக்கிறார். சட்டமன்றத்துக்கு, மக்கள் மன்றத்துக்கு, நீதிமன்றத்துக்கு. அதனாலதான் கோடு வரையறுங்க அப்படின்னு சொல்றோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கவர்னருக்கு போய் மனு கொடுத்தீங்களா அந்த எந்த மனுவையும் நீங்க பப்ளிக்ல வந்து விமர்சிச்சு பேசுங்க அரசன் நாங்க சொல்லல. அவர் அரசுடைய நிர்வாகத்துல தலையிட்ட ஆய்வுக்கு போகும்போது எதிர்த்து போராட்டம், கருப்பு கொடியோட போராட்டத்தில் இறங்கின கட்சி திமுக. நாங்க சொன்னது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குங்க அப்படிங்கிறதுக்கும் பப்ளிக்ல விமர்சிக்கிறதுக்கு வித்தியாசம். கடைசியா ஒரே ஒரு விஷயத்தோட முடிக்கிறேன். இவங்க என்ன சொல்றாங்க, ஃபேக்ட் செக் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆளுநர் எப்போது தமிழ்நாடு பாதுகாப்பாக உள்ளதுன்னு சொன்னார்? அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துக்கு முன்பா பின்பானா? பின்புதான் சொன்னார். தேதி ஜனவரி 22. வடகிழக்கு மாநில பெண்கள் இங்க படிக்க வரும்பொழுது பாதுகாப்பாக உணர்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். ஃபேக்ட் செக் பண்ணிட்டேன். ஒரே ஒரு செய்தியோட முடிக்கிறேன். திருடனு கையில சாவி கொடுத்தாங்க அப்படிங்கிறார். ஒருவேளை ஆர்டிகல் 361 பிரிவு இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் சிறையில் இருந்திருப்பார். ஏன்னா தீட்சதர்கள் வழக்கு இருக்கிறது, குழந்தை திருமணம் பண்றாங்கன்னு ஒரு வழக்கு போடுறோம். அந்த வழக்குல ஒரே ஒரு செய்தி, அந்த வழக்குல அரசு வந்து தீட்சிதர்களை பழி வாங்குது அப்படின்னு காவல்துறை விசாரணையை மடைமாற்றுகிற வகையில் அவதூறு பரப்புனார். ராமர் கோயில் அந்த கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு ஒரு கோதண்டராமர் கோயில்ல போயிட்டு இங்க சமூக அமைதியின்மை நிலவுதுன்னு நன்றி. அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. நான் திருச்சி வேலுசாமியோட நிறைவு பார்வையோட முடிச்சிடுறேன். நிறைய செய்திகளை சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னு ஒன்றே சொல்றேன். கவர்னர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. தனிப்பட்ட RN ரவி என்பவருக்கு அவருடைய கருத்துக்களை சொல்வதற்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் கவர்னர் ரவிக்கு அந்த உரிமை கிடையாது. அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை சொல்வதுதான் அவருடைய வேலை. அரசாங்கம் தீர்மானம் போட்டால் ஒன்று ஒப்புதல் தரணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணணும். 2வது முறை அதே தீர்மானம் போட்டால் கையெழுத்து போட்டே தீரணும் என்பதுதான் கவர்னருக்கு உண்டான விதி. அவருடைய பணியை செவ்வனே செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி. திரு தங்க வரதராஜன் அவர் நிறைவு பார்வை ஏற்கனவே முன் வச்சுட்டாரு. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விகளும் மக்களின் மேடை.